அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மகா சக்தி மிக்க ஒரு யந்திர முறை இது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலோ, சந்தேகம் பிடிச்சிருந்தாலோ, இல்லை நை நை நைன்னு நீ ஒருத்தர் வந்து டார்ச்சல் பண்ணுறவங்க, சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். 99% ஆன் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை ஆண் கையில் வராது. ஏன்னா என் கையில் வந்த கேஸுங்க நம்ம பார்க்குறோம்ல, யாரையும் குற்றம்லாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நான் சஜஷன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய விஷயமும் நான் கொடுக்குற சஜஷனும் என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கும் தருவேன். நான் ஒரு விஷயத்த சொல்லி தருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, போனால் திருப்பி வராது, எதுவுமே வராது, வாழ்க்கையும் வராது. இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும். குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் எல்லாத்திலையுமே. இது எந்திரம் என்ன வேலை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கும், லவ் பண்ணும், லவ் பண்ண வைக்கும். மனசுக்குள்ளே பிரிஞ்சவங்க வந்தால் கூட ஒரு ஈகோ இருக்கும். அது பழசு அவங்களுக்குள்ளே இருக்கிற மைண்ட்லேருந்து அது டெலீட்டே ஆகாது. எதனா ஒன்று மனசுக்குள்ளேயே வச்சு எப்படா பழி வாங்கலான்ற மாதிரி குணம்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணும், டெலீட் பண்ணும் மண்டையிலேருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. லவ் பண்ணிவிட்டு ஏதோ சண்டை சச்சரவில் ஏதோ ஒன்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்க 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணின்னு பிரிஞ்சிருப்பாங்க. பேசாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. அதான் அதுலேருந்து சமாதானம் ஆகவே மாட்டாங்க. அண்ணன் தம்பி சொத்து கோசம் பிரிஞ்சவங்க, உற்றார் உறவினர்கள் தேவையே இருக்காது, எல்லாத்துக்குமே பிரிஞ்சவங்க. யார் மொத்தத்துலேயும் யார் பிரிஞ்சாலும் சரி, அவங்க ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த யந்திரம். இந்த யந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றது சொல்லித்தரேன். யந்திரம் மட்டும் வச்சா போதாது. நீங்கள் யார் சேரணுன்ற போது அவங்களோட பேரும் உங்களோட பேரும் ஏதணுங்க. அப்போ தான் இந்த யந்திரம் வேலை செய்யும். இது நல்லது தான் பண்ணோம், கெட்டது பண்ணாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஐயா இவங்கள எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா பதிவில் புரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் வாங்கவும் கூடாது. என் கையில் கேட்டாங்கவே ஃபஸ்ட்டு நான் திட்டி தான் விடுவேன். ஃபோட்டோலாம் வேணாம், ஜாதகம் தான் வேணும். ஜாதகம் கூட வேணாம், உங்களுக்கு என்ன வேணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது மாதிரி ஒரு யந்திரம் வச்சு உங்கள் பேர் எழுதுங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. யாருக்கு ஃபோட்டோ வச்சு வணங்குவாங்க? கொஞ்சம் நான் மூலையே இல்லாமல் நான் மாந்திரிகம் பண்ணுறோம், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன். யாருமே நல்லவங்களாம் கிடையாது, சொல்லி கொடுத்துறதுக்கு ஆள்லாம் கிடையாது. செத்து போனவங்களுக்கு மட்டும்தான் ஃபோட்டோ வச்சு வணங்குவாங்க. உயிரோடு இருக்கிறவங்களே ஃபோட்டோ கொடுத்து வசியம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. வசியம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்க இருக்குது. அவங்களோட கால் மண், அவங்களோட முடி, துணி, கீனி இப்படிலாம் எடுத்துக்கின்னு போயிட்டு நான் பண்ணிட்டு வந்தேன்லாம் சொல்லுவாங்க. நான் திட்டி தான் விடுவேன். நான் வசியம் நீங்கள் வாங்க நான் பண்ணித்தேன் அப்படிலாம் யாருக்குலையும் பேசுனதே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு தலையெழுத்தும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாவத்தை யார் ஏற்றுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் ஏற்றுப்பாங்க. அவங்களோட யாரோட ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அவங்க எனக்கு வசியம் வேணும், கணவன்தோ மனைவிதோ வேறு யார்தோ பண்ணி கொடுங்கன்னு ஒரு நாள்லேயே எல்லாம் சரியாக போயிடுமா? கொஞ்சம் நான் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அந்த பாவத்தை யார் சேர்த்துக்கிறாங்கன்னா, கொடுத்தவங்க தான் சேர்த்துப்பாங்க. அது மனசில் உறுத்தம். நம்ம ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு அதுவே உங்களுக்கு நோயில் வச்சுட்டு கொடுத்துரும். நல்ல விஷயம்லாம் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில். இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த யந்திரம்லாம் நல்ல விஷயம். இதெல்லாம் உங்களை சேர்க்கும். பண்ணுறவன் நல்லா பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா யாருக்கு தெரியும்? பண்ணவன் தப்பிச்சிடுவான். பாவத்தை யார் சேர்க்குறது? நீங்கள் தான் சேர்த்துக்கிறீங்க. இது ஒரு சஜஷனு. நான் இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன் பண்ண தெரியாதுன்றதோட இல்லை, பண்ண மாட்டேன் நான். உயிரோட இருக்கிறவனை சாவடிக்கிறது நீங்கள் தான். இந்த மாதிரி பண்ணுங்க, சரியாகன்றது என்னோட அனுபவம். ஒரு ஃபோட்டோ எடுத்தாவே ஆயுசு குறையணுன்றது ஒரு பழமொழியே உண்டு. ஒரு ஃபோட்டோ உயிரோட இருக்கிறவங்கள ஒரு ஃபோட்டோ கொடுத்து வசியம் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நாள்லேயே வசியம் ஆகிடுவாங்களா? ஆகலாம் மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு படத்தை வாங்கின்னு வரீங்க, உடனே அதில் சாமி உக்காஞ்சிருவாங்களா? உக்காரலாம் மாட்டாங்க. நம்ம எவ்வளோ உருகுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படத்துக்கு உயிர் கொடுப்போம். எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் கொடுக்காத உயிர் உணர்த்தம் கொடுத்துருவானா? கொடுக்கலாம் மாட்டான். சஜஷன்லாம் பண்ணல, நான் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. ஏன் பாவத்தை நீங்களே சேர்த்துக்கிறீங்கன்றேன்.
இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை வச்சா எந்திரம்லாம் அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் இந்த எந்திரத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேர், கணவனோ மனைவியோ ஒற்றுமையாக இருக்கணும்னா உங்களுக்கு மிஞ்சினோ யார் ஒரு பூஜை பண்ண முடியும், யார் லவ் பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி பொருளை நம்ம கொடுத்துருவோம், உங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துருவேன் நான், இதை நீங்கள் பண்ணுங்கன்னு. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு தான் வழி சொல்லுவேன். இந்த ஃபோட்டோ, இந்த மாய மந்திரம் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டுன்னா அதெல்லாம் நம்ம பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. நான் பண்ணியும் தரமாட்டேன். இந்த பதிவுலாம் எதுக்கு நான் தரேன், கட்டணம்லாம் எதுக்கு வாங்குறேன்? உங்களுக்கு மனுஷனோட அருமையும் புரியாது, பணத்தோட அருமையும் புரியாது. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும்போது எதுக்கு சண்டை சச்சரவுலாம் போட்டுக்கணும்? நீங்கள் போட்டுது நான் பக்கத்தில் இருக்கும்போது அற்புதமே யாருக்கும் தெரியாது. தொலைவாக இருக்கும்போது தான் அதோட அற்புதம் தெரியும். அதுக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குலதெய்வம் முதல்ல கொண்டு இந்த எந்திரத்தில் உட்காருவாங்க. இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. லேமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேர், உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேர் எழுதிட்டு என் வசம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த மந்திரத்தை போட்டு, என் வசம்னா என்னது, வசம்னா என்னது, லவ். வசியனாவே லவ் தான், அட்ராக்ஷன் தான். கட்டுப்படல, என் வீட்டுக்காரர் என் பேச்சு கேட்கணும், என் மனைவி கேட்கணும், என் குழந்தை குட்டி கேட்கணும். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை எழுதலாம். இதெல்லாம் நல்லது பண்ணோம், உங்களையே சாவடிக்காது, நீங்கள் பாவமாக பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயம் அற்புதமாக வேலை செய்யும். இதோட அற்புதம் நான் எதுக்கு பதிவுலலாம் கொடுக்குறேன், அந்த மாதிரி பாவத்தெல்லாம் பண்ணாதீங்க. யார் ஃபோட்டோலாம் குத்து, கால் மண்ணை குத்து, மை குத்து, இது பண்ணு அதை பண்ணு. மை வேலை செய்யும், என்னத்துக்கு வேலை செய்யும்? கடவுளோட அருள் தொழில் பண்ணுறதுக்கு, நான் வசீகரமாகணும், எந்த இடத்துக்கு போனாலும் என் குடும்பம் அபிவிருத்திக்கு வரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் வேலை செய்யும். அது அற்புதமாக வேலை செய்யுன்றது ஒன்று. கெட்டது பண்ணால் அது உங்களே ரிட்டன் அடிக்கும். யாருமே ஒருத்தவங்க கெட்டது பண்ணி நல்லா வாழ்ந்தது கிடையாது. நான் எல்லா பதிவுலையும் எந்திரம் மட்டும் காமிக்கிறேன். இதோட பலத்தை நீங்கள் நம்புங்க. நீங்கள் இதை லவ் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தை லவ் பண்ண முடியும். நீங்கள் பேக்கெட்லேயோ பர்சிலையோ சமையல் கட்டிலையோ, வீடாக இருந்ததுன்னா சமையல் கட்டில் வைங்க. லவ் பண்ணுறவங்களவங்க தான் சின்ன சின்ன இது பேக்கெட்டில் வச்சுக்கலாம். சின்ன லேமினேஷன் போட்டு அதில் பேர் எழுதிடுங்க. நீங்கள் பேனாலேயே எழுதி கூட கொடுக்கலாம். கை அச்சரத்து என்ன சொல்லுவாங்க, கையால் எழுதப்பட்ட எந்திரத்துக்கு பவர் அதிகம், டைக்கெலாம் பவர் கிடையாது. அதே மாதிரி லேமினேஷன் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேர் நீங்கள் பேனாவில் எழுதுங்க. என்ன கலரில் எழுதலான்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலர்லேயே எழுதுங்க, இல்லை ஆரஞ்சு கலரில் எழுதுங்க. வசின்னு நான் அதை பற்றி சொல்லி தருவேன். சாம்பிராணி போக கேளுங்க. மந்திரமும் படிக்க தேவையில்லை, எதுவுமே படிக்க தேவையில்லை. மனசுக்குள்ளே ஒருத்தவங்களை நினச்சா இதை இயற்கை கூட சேர்ந்து அவங்கள கொண்டு வந்து சேர்க்கும். இது அனுபவத்தில். பாவம் நீங்கள் பண்ணிவிட்டு பழி ஒரு பக்கம், உயிரோடு இருக்கிறவங்களோட ஃபோட்டோ யாருக்கிலையும் தரவும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாவத்தை நீங்களே யார் கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஏற்றுக்கிற முடியும். கணவன் மனைவி சேர்றதுக்கு என்ன வழி, அது நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி பண்ணணும். தவிர இன்னொருத்தர் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லது பண்ணும்போது வாழ்க்கை ஃபுல்லாக ஏற்படுத்தும். கெட்டது பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் தான், 3 மாதம் 4 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் நோய் நொடியில் எடுத்துன்னு போய் விட்டுரும். உங்கள் மனசே உங்களை சாவடிச்சிடும். நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய அனுபவம். அந்த மாதிரி பாவம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இது எண் எந்திரம் தான், இது கடவுள் தான். நம்பர்லேயே தெய்வங்கள் இருக்கிறாங்க, 9 நவகரங்கள் இருக்கிறாங்க, எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும் இதில். அதுக்கு தான் வசியன்றது. குடும்ப அபிவிருத்திக்கு வரத்துக்கும் கணவன் மனைவி இல்லை லாஸ்ட்டு காலத்து இருக்கும், லைஃப் டைம் இருக்கும், இந்த வசியம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதுக்கு கட்டணம் உண்டா? கன்ஃபார்மாக கட்டணம் உண்டு. பணம் இல்லாமல் இலவசமாக தர்றதுக்கு ஒரு எந்திரம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பண்ணோம். அதனால தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இது நான் தாயத்தில் போட்டு கொடுத்தனா 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு மேலே வாங்குவேன். இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி எதுவுமே பண்ண தேவையில்லை, லேமினேஷன் போட்டு நீங்கள் பேக்கெட்டில் மட்டும் வைங்க. இதோட ஒரு வழிமுறை மட்டும், பேர் எழுதுகிற மெத்தடை மட்டும் சொல்லி தருவேன். இது 3300 ரூபாய். இது வேணுன்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையா பாருங்கள். திருமணம் அதான் லவ் பண்ணுறவங்க என்ன பிரச்சனை இருக்கட்டும், அவங்க வீட்டில் ஒத்துக்கலை இருத்துலைன்னா உங்களை பார்த்தா பிடிக்கணும், அந்த அளவுக்கு அது சேர்த்து கொடுக்கும். இந்த அற்புதமான ஒரு எந்திரம். இவ்வளோ விஷயம் நம்ம சொல்கிறோன்னா என்னோடய ஆதங்கன்றது கிடையாது. பண்ணுற பாவெல்லாம் எதுவுமே தெரியாமல் பண்ணுறீங்க. ஃபோட்டோலாம் கொடுக்கக்கூடாது, கால் மண்ணு கொடுக்கக்கூடாது, துணி கொடுக்கக்கூடாது, யார் கையிலையும் எதுவுமே கொடுக்கக்கூடாது.
டேட் ஆஃப் பர்த் டைமிங் எதுன்னு கேட்டிங்கன்னா தசா புத்தி எப்படி இருக்குது, யோகம் எப்படி இருக்குது, கட்டத்தில் யார் எப்படி இருக்கிறாங்க, அதை வச்சுலாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஜாதகத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட ஆடையோ மண்ணோ முடியோ தூங்கும்போது எதனா ஒன்று தடவுறதோ அதெல்லாம் பெரிய பாவம். தூங்கும்போது ஒரு குழந்தைக்கு மொத்தமே கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க ஆயுள் காலத்தில். யாரோ ஒருத்தவங்க எதனா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவர் தூங்கும்போது மையம் வந்து தூங்கும்போது தடவுங்கன்னு. அவர் உயிரோடு இருக்கணும் தான் நீங்கள் இவ்வளோ போராடுறீங்க. அவர் இருக்கக்கூடாது நான் போராடுறீங்க. அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம், நம்பணும். எது நம்பணுமோ அது மாதிரி நம்பணும். நம்பக்கூடாதெல்லாம் நம்பக்கூடாது. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொன்னேன். விருப்பம் இருக்கிறவங்க விருப்பம் இல்லாதவங்கன்றதெல்லாம் வேறு. என்னோடய அனுபவம். இது வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லா நன்மையும் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு மிஞ்சி வணங்குற தெய்வம் யாருமே கிடையாது. உங்கள் குடும்பத்தை ஒற்றுமை சேர்க்கணும், என் கணவர் சந்தேகப்படு அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அவ்வளோதான், ஒரே விஷயந்தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.